பங்குனி உத்திரமா எல்லாரும் சாஸ்தா கோயிலுக்கு போயிட்டு வந்தாச்சுன்னு கேட்டா சாஸ்தா கோயில்லாம் என்னன்னு கேட்காங்க நிறைய பேர். நம்ம திருநெல்வேலிக்காரங்களை மட்டும் தான் தெரியும் போல இருக்கு சாஸ்தா கோயில்லாம் என்னன்னு ஒருத்தரையும் சொல்லி புரிய வைக்க முடியல எனக்கு. சாஸ்தா கோயிலுங்கிறது குலதெய்வ கோயில்னு சொல்லணும்னா குலதெய்வ கோயில் வேற இருக்கு, சாஸ்தா கோயில் வேற இருக்குங்க நம்ம ஊருக்காரங்க. அதனால யார்கிட்ட எதுவும் சொல்லலை. சாஸ்தா கோயில்னா பங்குனி உத்திரம் அன்னைக்கு நம்ம குடும்பத்தில் உள்ள ஒரு கோயில், அதை போய் அவங்கவுங்க குடும்பத்தில் உள்ளவங்க போய் சாமி கும்பிடணும். அதாங்க அதை பார்த்துக்கோங்க. நானும் இந்த வாட்டி போகணும்னு நினச்சேன். ஆனால் கற்கவேல என்ன கோயிலுக்கு நாங்கள் கார்த்திகை மாதம் தானே போவோம், அதனால போகலை. சரி இங்கே இருக்க சுப்பிரமணிய சாமி கோயில் குருத்துறைக்கு போயிட்டு வருவோம்னு சொல்லிட்டு குறுக்குத்துறைக்கு கிளம்பியாச்சு. டவுன் வரைக்கும் பஸ்ஸில் போயிட்டு அங்கேருந்து அப்படின்னு நல்ல ஒரு ஆட்டோவில் போயிட்டேன். இப்படி ஒரு ஊர் டவுன் பக்கமே இருக்குங்கிறது யாருக்குமே தெரியாது போல இருக்குது. நல்லா இருக்குது பார்த்தீங்களா, ரெண்டு பக்கமும் அழகாக மரங்களாக இருக்குது. கொஞ்சம் வெயில் திறந்துட்டா நடந்தே போயிடலாம். ஆனால் மண்டையை பொழந்துட்டு பங்குனி வெயில் இப்போ நினச்ச முடியும். ஆட்டோவில் போயாச்சு. நல்ல ஒரு ஆற்றுக்கிட்ட ஒரு அருமையான கோவில் பார்த்துக்கோங்க. இந்த சுப்பிரமணிய சுவாமி கோவில் அருமையாக இருக்கும் பார்க்கவே. நல்ல மழை வந்துச்சு, வெள்ளம் வந்துச்சுன்னா கோயிலுக்கு போகிறோம் அப்படியே முங்குற அளவுக்கு தண்ணி வந்துடும். இது வந்து கொஞ்சம் தண்ணி இல்லாமல் இருக்கிறதுனால கம்முட்டு இருக்குது. அப்படியே ட்ரெயின் போகிறது தெரியுது, அழகாக இருக்கும் பார்த்துக்கோங்க இந்த ஏரியாவே. காலை போய் நல்லா ஆற்றுல நினச்சிட்டு சில்லுன்னு போய் சாமியை கும்பிட்டு மண்டபத்தெல்லாம் சுற்றி பார்த்துட்டு அழகாக வந்தோம். நம்ம ஆற்றுக்கு வயக்காட்டுக்குன்னு போகிற வழியில் பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன கோவிலாக இருக்கும். அது எப்போவுமே அடைச்சு கிடக்கும் போதே நம்ம கணக்கு தெரியும். வெளியூரில் இருக்கிற ஊருக்காரங்களாம் நினச்சவாங்கன்னா எதுக்கு வராங்களோ வரலையோ இந்த பங்குனி உத்திரத்துக்கு கரெக்டாக வந்து அட்டன் பண்ணி சாமியை கும்பிட்டுட்டு சாமியை சூப்பராக ஆக்கி பூஜைலாம் பண்ணிட்டு அப்புறம் தான் நிம்மதியாக போவாங்க. ஏன்னா சாமி அந்தால போட்டு வச்சிருக்கூடாதுல, வருஷத்தில் ஒரு தடவை தானே, அதனால கண்டிப்பாக வந்து சாமி கும்பிட்டுருவாங்க. நம்ம ஊர் ஆட்களோட ஸ்பெஷலே அவங்க குலதெய்வத்தை அப்படி விழுந்து விழுந்து கும்பிட்றதான்.